கலாத்தியர் 1:5. அவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு என்றென்றைக்கு சதா காலங்களிலும் உங்களுக்கு ஒரு மகிமை உண்டாக வேண்டும். ஒரு மகிமை எதனால நமக்கு உண்டாகுது? ஒரு மகிமை எதனால நம்மளுக்கு உண்டாகுது? எதனால நம்மளுடைய உலகத்துல இருக்க பெரிய தலைவர்னால மகிமை உண்டாகுமா? ஒரு உலகப்பிரமான மனிதனால மகிமை உண்டாகும்? ஒண்ணுமே உண்டாகாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னால உனக்கு ஒரு மகிமை உண்டாகும். மகிமைனா 4 பேர் மதிக்கத்தக்கதான. நம்ம வீட்டை சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்மளை கேவலமாக தான் பேசுவாங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஏன் என் வீட்டை சுற்றி இருக்கவங்க என்னை கோபமாக பார்க்கட்டும்? உடனே மகிமை உண்டாக வெளியாளுகளை வச்சு தான் மகிமையை காண முடியும். வெளியில் இருக்க ஆளுகளுக்கு தான் உங்களை மகிமையாக பார்க்க முடியும். இப்போ வெளியூருக்கு இப்போ வர 14ஆம் தேதி கூட சோத்திரம் திருப்பூரில் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, வர்ற 14ஆம் தேதி. அப்போ அதில் அங்கே இனிய மகிமையாக பார்ப்பாங்க. சபையில் பார்க்குறாங்களோ இல்லையோ, எனக்கு டெய்லி பார்த்தனால ஒரு மகிமை இருக்காது. ஆனால் அங்கே போய் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு மகிமையாக நம்மளை பார்ப்பாங்க. அங்கே போது ஜெபிக்கும் போது ஒரு மகிமையாக பார்ப்பாங்க. அந்த ஊழியத்துக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு மகிமையாக பார்ப்பாங்க. அந்த சபைக்குள்ள போகும்போது ஒரு மகிமையாக பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஆகஸ்ட் அன்னைக்கெல்லாம் லீவ் இருக்கும், சுற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் அன்னைக்கு ப்ரேயரை வச்சு யாரும் வரமாட்டீங்க. இப்போ என்ன இல்லை, உங்கள்கிட்ட ஒரு மகிமை இல்லாமல் போச்சு. ஒரு மகிமை இல்லாமல் போச்சு. அப்போ அந்த மகிமை லீவ் அன்னைக்கு பார்த்து உங்களுக்கு பாஸ்டிங் பீரியட் வச்சாலும் வரமாட்டீங்க. லீவ் அன்னைக்கு பார்த்து வெள்ளிக்கிழமை வச்சாலும் வரமாட்டீங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, எனக்கு மகிமை இல்லை. மகிமை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த மகிமை எங்கே போச்சுன்னா, ஆண்டவர் உங்களை விட்டு போனதுனால மகிமை உன்னால காண முடியாது. அப்போ அந்த மகிமை எனக்கு இல்லை. ஒரு மகிமை இருந்தால் தானே எதை செய்ய முடியும். இந்த மகிமைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பலவீனத்தோடு மரண படுக்கையில் இருக்கவங்களுக்கு என்ன இருக்காது? மகிமை இருக்காது. எந்திரிச்சு வர முடியாது, போக முடியாது, ஓட முடியாது இல்லையா? அதே போல மகிமை இழந்து நீங்க அலைய வேண்டாம். கர்த்தருக்கு மகிமையா இருக்க நீங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ மகிமையை ஏன் இழக்கிறீங்கன்னா, தேவனை அவங்க கண்ணுக்கு முன்பதாக இன்னும் ஆண்டவரை ஒருத்தர் கூட பார்க்கல. அவரை பார்த்தவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மகிமை இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு பிரசனம் இருக்கும், அவங்கள அந்நிய பாசம் இருக்கும், அவங்க ஆவியானவரை உணர்த்துறவங்களா இருப்பாங்க. ஆமே. அப்ப அந்த மகிமை பிரசனம்